வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. கை நிறைய சம்பாதிக்கிறவங்களாலும் சரி, மிடில் கிளாஸ் ஆனாலும் சரி, ஒரே ஒரு மேஜர் மணி மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால மட்டுமே அவங்களால பணம் சேமிக்க முடியாமல் போகுது. நீங்கள் எத்தனை பேர் என்கிட்ட கடன் அடைக்கிறதுக்கு வழி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேஜர் மணி மிஸ்டேக்காக பண்ணுறாங்க. பணம் சேமிக்க முடியாமல் போவதற்கு முக்கிய காரணமே அதுதான். இன்றைக்கி கை நிறைய சம்பாரிச்சாலும் ஒத்த பைசா சேவிங்ஸ் இல்லை. இந்த மிஸ்டேக் அவங்க பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா லட்சமாக பணம் சேமிக்கலாம். அது என்ன மேஜரான மணி மிஸ்டேக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது என்ன மேஜர் மணி மிஸ்டேக் அப்படின்னா இஎம்ஐயில் பொருள் வாங்குகிறோம் இல்லையா, இஎம்ஐ அதுதான் முக்கியமான காரணம். ஏன் இஎம்ஐ வாங்கினா நம்மளால் பணம் சேமிக்க முடியாது, இஎம்ஐனால் வேறு என்னென்ன விளைவுகள்லாம் நம்ம லட்சமாக பணம் சேமிக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறத ஒரு 7 காரணங்கள் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். அந்த 7 காரணங்களும் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, இப்போ இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்குறதே தப்பு. இப்போ நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க, ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை 2-3 இஎம்ஐ கட்டுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் இஎம்ஐக்கு கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்துலேருந்து இஎம்ஐன்னு ஒரு விஷயத்துக்கு பிடிச்சிருவாங்க மாதம். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு போயிடுது. போனால் நீங்கள் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு வீட்டு செலவுகள் தான் பார்க்க முடியுமே தவிர எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணால் தான் நம்மளோட சேமிப்பு பெருகும். இப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இஎம்ஐ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையே காலி பண்ணி விட்டுரும். நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு சேர்க்க முடியாது, பசங்களோட எஜுகேஷனுக்கு சேர்க்க முடியாது. ஏன்னா வந்த உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இஎம்ஐக்கு போயிடுது. மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வச்சு அந்த மாத செலவை மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லை அதுக்கும் சில பேர் பத்தாமல் போயிடும். 50,000 சம்பளம் வாங்குவாங்க, 30,000 இஎம்ஐக்கு போகும். 20,000 வச்சு எப்படி ரன் பண்ண முடியும்? சில பேர் 40,000 இஎம்ஐலாம் கட்டுறாங்க. அதெல்லாம் என்னால் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அப்போ மேற்கொண்டு அவங்களால சேமிக்கவே முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் பார்த்திங்கன்னா, இஎம்ஐ அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஹிடன் சார்ஜஸ், அதிகமான வட்டி ரேட்டு ரெண்டுமே இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் ஒரு 12,000 ரூபாய்க்கு டிவி வாங்கினாங்க. அது 12,000 தான் ரேட்டு. இஎம்ஐயில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இஎம்ஐயில் வாங்கினா மாதம் 1,500 கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. 12 மாதத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க 12,000 ரூபா ரேட் உள்ள டிவிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கட்டினாங்க. 6,000 எக்ஸ்ட்ரா கட்டினாங்க. கேட்டால் அது இஎம்ஐயில் வாங்குறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு. அப்போ 12,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு 18,000 கொடுக்குறாங்க அப்படின்னா 6,000 நமக்கு வேஸ்ட்டு தானே. ஸோ அப்போ ஹிடன் சார்ஜஸ், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ அதனால் அந்த உண்ணாமல் தினாமல் அந்த 6,000 நீங்கள் சேமிப்பு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்லதாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட இஎம்ஐ காசும் போது, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வட்டிங்கிற பேரில் ஹிடன் சார்ஜஸும் போயிடுது. அதனால நம்மளால் சேமிக்கவே முடியாது. ஒருத்த மணி கொடுக்காம பொருளுக்கு அதிகமான ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கிறவங்களால பார்த்திங்கன்னா ஒரு திடுக்குன்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. இப்போ இஎம்ஐ கட்டி அது போக மிச்சம் குடும்ப செலவுக்கே சரியாக இருக்கும். இப்போ திடீர்னு முடியாமல் வரும், மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், இல்லை வேறு ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி எதிர்பார்க்காத செலவுகள் வரும்பொழுது இஎம்ஐ கட்டிட்டு வீட்டு செலவுக்கே பணம் இல்லாமல் இருக்கிறப்ப எப்படி இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும்? அப்போ மேனேஜ் பண்ண முடியாமல் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனாலே தேவையில்லாத மெடிக்கல் கண்டிஷன் தான் நமக்கு வரும், வியாதிகள் வரும், சேமிக்க முடியாது, அதிகமாக சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃபே ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். ஏன்னா இஎம்ஐ அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சி செலவுகளை நம்ம செய்யாமலும் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இஎம்ஐயில் போய் நம்ம சிக்கிக்கக்கூடாது. இது நம்ம மேற்கொண்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் மேற்கொண்டு அதிகமாக சம்பாதிக்க முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். ஸோ இது எல்லாமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ உங்களோட இன்கம்லேருந்து இஎம்ஐ பிடிச்சிட்றாங்க. இந்த மாதிரி ஒரு இஎம்ஐ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இப்படி லாக் ஆகிடுது ஒவ்வொரு மாதமும். அப்படிங்கிறப்ப உங்களால் அடுத்த ஒரு டெசிஷனே எடுக்க முடியாது.
இந்த இஎம்ஐ முடிஞ்சால் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சில பேர் 20 மாதத்துக்கு, சில பேர் வருஷக்கணக்கெல்லாம் இஎம்ஐ போட்டிருப்பாங்க. சில பேர் கொஞ்ச நாளைக்கு இஎம்ஐ போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்குகிற பொருளை பொறுத்து. இப்போ இஎம்ஐ போயிட்டே இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சான்ஸ் கிடைக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஏன்னா இஎம்ஐ போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இஎம்ஐலாம் நிற்கட்டும், நம்ம நல்ல முழு சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் அதை செய்யாமல் வேறு எந்த விதமான ஃபினான்ஷியல் டெசிஷனையும் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் வந்து இஎம்ஐயில் வந்து நம்ம லாக் ஆக்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் மறுபடி இஎம்ஐ முடியட்டும் பார்த்துக்கலாம், இஎம்ஐ முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நோ டு இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இஎம்ஐயில் ஸ்கீமில் உங்களுக்கு நீங்கள் பொருளை வாங்கி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி பொருள் வாங்கணுங்கிற ஒரு டெம்ப்ட் வரும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ எனக்குமே வண்டி தொலைஞ்சிருச்சு. வண்டி கண்டிப்பாக எனக்கு வேணும் தான். அப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க, இப்போதைக்கு என்கிட்ட பசங்களுக்கான ஃபீஸ்க்கே நான் யோசிச்சுட்ருக்கேன், இப்போ வண்டி வாங்குற சூழ்நிலை இல்லை அப்படின்னப்ப, இஎம்ஐயில் வாங்குங்க, ஒரு 1000 ரூபா கட்டிட்டு நீங்கள் புது வண்டி எடுத்துக்கலாம், வண்டி வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு 90,000 ரூபா வண்டிக்கு நான் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என் மனசு எப்படி இருக்கும், ஒரு அவசரம் தேவைப்படுறப்ப 1000 ரூபா கொடுத்தா ஒரு வண்டி கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, அதுக்கு பின்னாடி நம்ம கடன் அடைக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணுங்கிறது போயிடும். ஸோ அப்போ ஈஸி இஎம்ஐ ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை டெம்ப் பண்ணுது. அப்போ நம்மளோட இப்போ தேவை உள்ளவங்களும் அதை போய் சிக்கிப்பாங்க. இப்போ நான் வந்து பஸ்ஸில் போய் சமாளிச்சுக்கிறேன். அதனால தான் வந்து இந்த ஈஸியாக இஎம்ஐ கிடைக்கிறத வந்து நீங்கள் நம்பி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்காது. அன்னெசரி திங்ஸை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் பணத்தில் அவ்வளோ பெரிய பொருள் வந்து கொஞ்சம் பொருளில் கிடைக்குதுன்னு அந்த 1000 ரூபாய்க்கு மட்டுமா கொடுக்குறோம், அதுக்கு பின்னாடி நம்ம கட்டி தானே ஆகணும். அந்த உண்மை தெரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கொடுத்தா நமக்கு பொருள் கிடைக்குதுன்னு நினச்சி வாங்கிடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம டெம்ப்ட் ஆகாமல் இஎம்ஐயில் சிக்காமல் இருந்துக்கணும். அப்படி சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேற்கொண்டு நிறையா பொருள் வாங்கி சேமிக்காமல் தேவையில்லாமல் பொருளாக வாங்கி வீட்டில் குவிச்சுக்கிட்டே இருப்போம், சேமிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இஎம்ஐ இருந்தாலே இவ்வளோ கஷ்டம். இதே மாதிரி பல இஎம்ஐ வச்சுப்பாங்க. அதாவது எப்படின்னா, வீடுக்கு ஆல்ரெடி பேங்க் லோன் இஎம்ஐ போயிட்டுருக்கும், டிவி இஎம்ஐ, கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் மல்டிபிள் இஎம்ஐஸ் இருக்கும். அந்த மாதிரி இஎம்ஐ இருந்துச்சுன்னா அது அப்படியே சேர்ந்து நம்மளை வந்து ஒரு கடன் பிரச்சனையில் அதை சிக்க விட்டுரும். இப்போ வந்து ஒரு பொருள் நமக்கு வந்து என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி பல இஎம்ஐயில் நம்ம சிக்கும் பொழுது தேவையுள்ள பொருளே வந்து நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி எல்லா இஎம்ஐயும் இப்போ 1 அடைச்சா மிச்சம் 3 இருக்கும், திரும்பி 1 அடைச்சா மிச்சம் 2 இருக்கும். இந்த மாதிரி லைஃப் லாங்காக நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட லைஃபோட எந்த பார்ட்லேயுமே சேமிப்புங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாமல் போய்டும். இது கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம ரிட்டையர்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி இப்போ இஎம்ஐ போயிட்டுருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு வேலையை இழக்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா ஒரு நமக்கு இன்கம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, இஎம்ஐ கமிட்மெண்ட் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனை மேனேஜே பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு வேலையில் சிக்கல் வருது அப்படின்னா அப்படியே அடி வாங்கிடும். இல்லை ஒருத்தர் தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அவங்களுக்குமே இஎம்ஐ போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ஒரு வேலை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த சுச்சுவேஷன்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. இது மாதிரி நிறையா பேர் வந்து தவிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுறாங்க, மேற்கொண்டு அவங்க கடனாளி ஆகிறாங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இஎம்ஐயில் சிக்காமல் ஒரு பொருளை காசு சேர்த்து வாங்கணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. அது நமக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம ரீசன் சொல்லிக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்கும்னு பார்க்கணும். ஸோ இஎம்ஐயில் சிக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட பணம் லட்சக்கணக்கான பணம் வந்து மிச்சமாகும். தேவையே இல்லாமல் வட்டிங்கிற பேரில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம். இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.